ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இ-சேவைக்கான ஐடி வைத்திருப்பவருக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது இந்த மாதிரி வந்து பார்த்தா மெசேஜ் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்புள்ள இ-சேவை ஆப்ரேட்டர்களே, மக்களுடன் முதல்வர் முகாம் டிசம்பர் 18, 2023 அன்று தொடங்கப்பட உள்ளது. இந்த முகாமின் ஒரு அங்கமாக மின் மாவட்ட மேலிடமிருந்து ஆப்ரேட்டர்களுக்கு அழைப்பு வரும் பட்சத்தில் தாங்கள் மின் மாவட்ட அதாவது மேனேஜருடன் இணைந்து பணியாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த முகாம் வெற்றிகரமாக தொடங்க அனைத்து இ-சேவை ஆப்ரேட்டர்களும் ஒத்துழைக்குமாறு அறிவித்தப்பட்ட மாதிரி வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழக அரசு சார்பில் புதுசாக வந்து மக்களோட முதல்வர் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்கீம் வந்து பார்த்தா புதுசாக வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே அதுக்கான கேம்ப் வந்து போட்டு 13 வகையான டிபார்ட்மெண்ட்கான சர்வீசஸ் வந்து முகாமில் மூலமாக மனு வாங்க போகிறாங்க. அதுக்காக எல்லா கேம்ப்லையுமே ஒரு இ-சேவை மையம் வந்து அமைக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. உங்கள் ஏரியாவில் நடக்க சொல்ல கண்டிப்பாக உங்களை கூப்பிடும் பட்சத்தில் நீங்கள் அங்கே போயிட்டு பொதுமக்களுக்கு சர்வீஸை நீங்கள் அந்த கேம்பில் அப்ளை பண்ணி கொடுத்து அதுக்கான அமௌண்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கான அறிவிப்பாக வந்து வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பாக இப்போதைக்கு வந்து பார்த்தா நகராட்சி மாநகராட்சிக்கான கேம்ப் வந்து போயிட்டுருக்கு. 18ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த நகராட்சி மாநகராட்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு கிராம ஊராட்சிகளையுமே உங்களுக்கான முகாம் வந்து ஏற்படுத்துவாங்க. அப்போ உங்கள் கிராமத்தில் இ-சேவை மையம் இருக்குன்னா ஸோ யாருக்கு வந்து கூப்பிட்றாலும் நீங்கள் போயிட்டு அந்த முகாமில் இ-சேவை மையம் வச்சு ஸோ உங்கள் பொதுமக்களுக்கு கேட்ட சர்வீஸ் நீங்கள் அப்ளை பண்ணி கொடுத்தா போதுமானது. ஸோ கண்டிப்பாக ஒத்துழைப்பு அளிக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களை வந்து கூப்பிடும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு முகாமில் கலந்துக்கிட்டு உங்கள் பொதுமக்களுக்கு ஏதாச்சும் வந்து சேவை ஏற்படும் பட்சத்தில் நீங்கள் இ-சேவை மையம் ஆப்ரேட்டர் நீங்கள் அப்ளை பண்ணி கொடுங்க. அதுக்கான அந்த அமௌண்ட்டை பொதுமக்கள் கொடுத்துருவாங்க. கமிஷன்ஸ் வந்து உங்களுக்கு டிஎன்ஏஜி வந்து பெய்ட் பண்ணுறதை தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா முகாம் பொறுத்தவரை கண்டிப்பாக நிறைய பொதுமக்கள் வந்து அப்ளை பண்ண வருவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தா நிறைய பேர் வருவாங்க, நிறைய கஸ்டமர் வந்து தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நீங்கள் ஓரளவுக்கு வந்து மணியை வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.